இறையச்சத்திற்கு மாற்றமாக சில பொழுதுகளில் மூமினான அடியார்கள் கூட தவறளிப்பார்கள், பாவங்களில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் அமைந்துவிடும். அப்படிப்பட்ட நேரம் வருகின்ற பொழுது இரண்டு விஷயத்தை அல்லாஹ் மூமின்களுக்குரிய அடையாளமாக சொல்கிறான். ஒன்று என்ன? இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன். உண்மையான இறையச்சவாதிகள் ஷைத்தானின் தீண்டுதலை அவர்கள் உணர்ந்தால், ஷைத்தான் நம்மளை தீண்டிட்டான், ஷைத்தான் நம்மளை திசை திருப்பி விட்டான் என்பதை உணர்ந்தால் ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன், உடனடியாக அல்லாஹ்வை எண்ணி பார்த்து விழிப்படைந்து விடுவார்கள். ஆஹா, தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துடும். தப்பு செஞ்சுட்டா அந்த தவறில் லயித்திருக்க மாட்டார்கள், அந்த தவறை ரசித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், அந்த தவறிலேயே நீடித்திருக்க மாட்டார்கள். தப்பு பண்ணிட்டோமே, உடனே அல்லாஹ் அவங்களுக்கு நினைவு வந்துடும். அல்லாஹ்வுடைய நினைவு வந்தவர்களாக விழிப்படைந்து விடுவார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது என்ன? தாங்கள் செய்த தவறுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவினால் தேர்வு செய்யப்பட்ட மிகச்சிறந்த அடியார், மிகச்சிறந்த இறை தூதர், முதல் மனிதர். தவறு செய்தார். தவறு செய்ததோடு அந்த தவறை அவர் சரிகாணவில்லை, தவறில் நீடித்திருக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பிரார்த்தனை செய்தார். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். இறைவா, உங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், தவறிழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால், உன்னுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளி என்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார். இது இறையச்சத்தின் அடையாளம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாமுள்ள அல்லாஹ் தனது அடியார்களாகிய நம்மிடத்தில் அவன் எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்களில் மிக மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், உண்மையான முறையில் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய பண்பு. அத்தகைய இறையச்சத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் அனைவரிடத்திலையும் மிக அதிகமாக எதிர்பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை கவனிப்பதில்லை, உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை. நம்முடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? கண் கவர்ச்சிகரமான விதத்தில் நம்முடைய தோற்றம் இருக்கின்றதா, அல்லது பார்ப்பதற்கே அருவருப்பான முறையில் நம்முடைய தோற்றம் இருக்கிறதா? இதையெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை. அதுபோல் ஒருவரிடத்தில் எந்த அளவிற்கு செல்வம் குவிந்திருக்கிறது, அல்லது செல்வம் இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருக்கிறார், இதனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவனிப்பதில்லை. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், அல்லாஹ் உங்களிடையே பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். உள்ளங்களை பார்க்கிறான் என்றால் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை பார்க்கிறான். உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் எந்த அளவிற்கு நிறைந்திருக்கிறது என்பதை கவனிக்கிறான். வ அமாலிக்கும், அதன் வெளிப்பாடாக இருக்கிற உங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பார்க்கிறான். இறைவன் நம்முடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை, நம்முடைய பொருளாதாரத்தை பார்ப்பதில்லை. அல்லாஹ் நம்மிடையே பார்ப்பது, கவனிப்பது, என்னுடைய அடியான் என்னை எந்த அளவிற்கு அஞ்சி நடக்கின்றான், என்னுடைய அச்சத்தை அவனுடைய உள்ளத்தில் பதிய வைத்திருக்கின்றானா, எல்லா நிலையிலையும் என்னை அஞ்சுகின்றானா, கூட்டத்தில் இருக்கின்ற பொழுதும், தனிமையில் இருக்கின்ற பொழுதும், குடும்பத்திலும், குடும்பத்திற்கு வெளியிலும், வியாபாரத்திலும், குடுக்கல் வாங்கலிலும், நண்பர்களோடு அவன் உறவாடுகின்ற முறையிலும் என்று எல்லாவற்றிலையும் முஸ்லிமாக இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹுவை எந்த அளவிற்கு அஞ்சி நடக்கின்றான் என்பது இறைவனால் பெரிதும் கவனிக்கப்படுகிறது. உண்மையான இறையச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடையே எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவரே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். நாம ஒன்றை இறையச்சத்திற்கு அடையாளம் என்று கருதி கொண்டு அவற்றை செய்வதால் மட்டுமே அல்லாஹுவை பயப்படுகிறோம் என்று ஆகிவிடாது. நம்முடைய பெயர்களை அரபியில் வைத்து விட்டால் நாம் அல்லாஹுவை பயப்படுகிறோம் என்று ஆகிவிடுமா? தொப்பி அணிந்து விட்டால் அல்லாஹுவை பயப்படுகிறோம் என்று ஆகிவிடுமா? அல்லது வெறுமனே வெளிப்புற தோற்றங்களை மாத்திரம் நாம் அழகுபடுத்தி கொண்டு அவற்றை செய்வதால் மட்டுமே நாம் நம்மை முஸ்லிம் என்று, ஒரு ஜுப்பா அணிவதினாலேயோ அல்லது இன்ன பிற கவர்ச்சிகரமான தோற்றங்களை கொண்டோ அல்லாஹ்விடத்தில் முஸ்லிம் என்கிற இறையச்சவாதி என்கிற அந்தஸ்தை பெற்றுவிட இயலாது. அவற்றை தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உண்மையான முறையில் நாம் அல்லாஹ்விற்கு பயந்து நடக்கக்கூடிய தன்மையை எதிர்பார்க்கிறான். அதன் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளையும் அல்லாஹ் கவனிக்கிறான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், இறையச்சம் என்கிற இந்த பண்பை பற்றி தான் திருக்குர்ஆனிலே அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. குர்ஆனின் நூற்றுக்கணக்கான வசனங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடப்பதை பற்றியே பேசுகிறது.
ஏக இறைவன் ஒரு இறைவன் தான் என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாஹுக்கு இணை இல்லை, அல்லாஹ்விற்கு துணை இல்லை என்பதை ஒப்புக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக அந்த இறைவனை அஞ்சி உம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலையும் செயல்பட வேண்டும். அனைவருக்கும் அடிப்படையாக இறையச்சமே முன்னிலைப்படுத்தப்படுகிறது. நோன்பு என்கிற ஒரு வணக்க வழிபாடு நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த நோன்பு என்கிற வணக்க வழிபாட்டின் மையமாக அல்லாஹ்வின் அச்சம் உன்னுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஹஜ் என்கிற சிறந்த வணக்க வழிபாட்டை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அந்த ஹஜ் என்கிற வணக்க வழிபாட்டின் மையமாக இறையச்சமே போதிக்கப்படுகிறது. ஒத்த ஜவ்வது, நீங்கள் ஹஜ் பயணத்திற்கு தேவையானவற்றை தயாரித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைர ஸாதி அத்தக்வா, நீங்கள் தயாரிக்க வேண்டியவற்றில் மிகச் சிறந்த தயாரிப்பு இறையச்சம் தான். அப்போ ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தை நீ உன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியவை. நீ காபாவிற்காக என்னை தேடி வருகிறாய் என்றால் என்னுடைய அச்சத்தினால் வர வேண்டும். ஊர் மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காகவோ, எல்லோரும் செல்கிறார்கள் நாமும் செல்வோம், இந்த சடங்கு சம்பிரதாயத்தை நிறைவேற்றி விடுவோம் என்பதற்காகவோ வராமல், அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன், அந்த அல்லாஹுவின் அச்சம் என்னை காபாவிற்கு செல்லுமாறு தூண்டுகிறது, அந்த அல்லாஹுவின் அச்சம் உம்ராவை நிறைவேற்றுமாறு, ஹஜ்ஜை நிறைவேற்றுமாறு என்னை தூண்டுகிறது, பணிக்கின்றது என்று அல்லாஹுடைய அச்சத்தை தயாரிப்பாக கொண்டு என்னை சந்திக்கவா என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான் ஹஜ் பயணிகளுக்கு. இறை தூதர்களுடைய சொன்ன அறிவுரை, ஒவ்வொரு இறை தூதரும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று எண்ணற்ற இறை தூதர்கள் தத்தமது சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு அடுத்தபடியாக அவர்களுக்கு அந்த இறை தூதர்கள் சொன்ன அறிவுரை, அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடக்க மாட்டீர்களா, அல்லாஹுடைய அச்சத்தை முன்னிறுத்தி செயல்பட மாட்டீர்களா என்று எல்லா இறை தூதரும் அல்லாஹுடைய அச்சத்தையே மையப்படுத்தி மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹுடைய அச்சம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் சீராகிவிடும், அவனுடைய பேச்சு சீராகிவிடும், அவனுடைய குடும்ப அமைப்பு முறை சீராகிவிடும், அவனுடைய வியாபாரம் சீராகிவிடும். ஏனென்றால் இறையச்சம் என்பது பொய்யை விடுவதில் அடங்கியிருக்கிறது. நாம் எல்லாம் நினைக்கிறோம் வெறுமனே தொழுகையில் மட்டும்தான் இறையச்சம் இருக்கிறது, நோன்பில் மட்டும்தான் இறையச்சம் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். தொழுகையில் இறையச்சம் இருக்கிறது, நோன்பில் இறையச்சம் இருக்கிறது. அவற்றை தாண்டி அல்லாஹ் தடுத்திருக்கிற காரியங்களை விட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அப்படிப்பட்ட காரியங்களை விடுவதிலும் இறையச்சம் இருக்கிறது. ஒருவன் இறையச்சவாதி என்றால் அல்லாஹ் ஹலாலாக்கிய காரியங்களை மட்டுமே ஹலாலாக்கி கொள்வான். அல்லாஹ் ஹராமாக்கிய தடுத்த காரியங்களை, செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை விட்டு இறையச்சம் அவனை விலகி இருக்க வைக்கும். பொய்யிலிருந்து விலகி இருப்பான், மோசடியிலிருந்து விலகி இருப்பான், தேவையற்ற பகமையிலிருந்து ஒருவன் விலகி இருப்பான். இன்னும் அல்லாஹ் எதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று சொன்னானோ அந்த அனைத்து காரியங்களிலிருந்தும் விலகி இருப்பதை இறையச்சம் தூண்டும். அப்படிப்பட்ட உண்மையான இறையச்சத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு. இத்தகைய அல்லாஹ்வின் எதிர்பார்ப்பை நம்மில் எத்தனை பேர் பூர்த்தி செய்கிறோம்? நம்மில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோம்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசல்களை பற்றி பேசும்போது கூட இறையல்லத்தின் நோக்கமாக இறைவனை வணங்குவதற்காக ஒரு கட்டடம் தயார் செய்யப்படுகிறது என்றால், ஒரு இறை இல்லம் எழுப்பப்படுகிறது என்றால், அந்த இறை இல்லம் பார்வைக்கு எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கண் கவர்ச்சிகரமான உயர்ந்த கட்டிடங்களை கொண்டவையாகவும் இருக்கலாம், குடிசைகளை கொண்டு வேயப்பட்டவையாகவும் இருக்கலாம். அந்த கட்டிடத்தின் தோற்றம் முக்கியமானது அல்ல, அதனை எழுப்பப்படுவதனுடைய நோக்கம் முக்கியமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் இறையச்சத்தின் அடிப்படை தான் ஒவ்வொரு பள்ளிவாசலும் நிர்வகிக்கப்பட வேண்டும், எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்கிறான். ல மஸ்ஜிதுன் உஸிஸ அலத் தக்வா, அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் ஒரு பள்ளிவாசலை எழுப்பினார்கள். அந்த பள்ளிவாசல்ல தொழுமாறு நபிகள் நாயகத்தை அழைத்தார்கள். வாங்க நீங்க வந்து பள்ளிவாசல்ல தொழ வைங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நடிக்கிறாங்கல்ல, இஸ்லாத்தை உள்ளத்தளவில் ஏற்றுக்கொள்ளாமல் வெளிப்புறத்தில் ஏற்றுக்கொண்டது போல் நடிக்கிறார்கள், உலகத்தினுடைய லாபத்திற்காக வேண்டி. அப்படி நடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு பள்ளிவாசலையும் கட்டிட்டாங்க. வெறும்போல நடிச்சா பத்தாது, இன்னும் நல்ல பியூரா நடிக்கணும்னு ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டான். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறான், வாங்க நீங்க வந்து எங்களுக்கு தொலை வைங்கன்னு கூப்பிடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பள்ளிவாசலுக்கு போகலாம்னு இருக்கிறாங்க. சரி கூப்பிடுறாங்க, போய் தொலை வச்சுட்டு வருவோம்னு அந்த பள்ளிவாசலுக்கு செல்லவிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் உத்தரவு போட்டு விட்டான்,
அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் உள்ளதை நபிகள் நாயகத்திற்கு அறிவித்து கொடுக்கிறான், நபியே அந்த பள்ளிக்கு நீங்க போகக்கூடாது. அது என்ன பள்ளியா? உண்மையில அல்லாஹுடைய அச்சத்தின் பேரிலேயே அந்த பள்ளிவாசலை எழுப்பி இருக்கிறான், நடிக்கிறான். நயவஞ்சகத்தனத்தில் இந்த பள்ளிவாசலை எழுப்பி இருக்கிறான். அவனுடைய நோக்கம் மோமின்களை பிரிக்க வேண்டும் என்பதுதான். அவனுடைய நோக்கம் எனக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல்பாடுகளை அங்கே அரங்கேற்ற வேண்டும் என்பதுதான். அதனால அந்த பள்ளிக்கு நீங்க போகக்கூடாது. நீங்க போறதுக்கு தகுதியான பள்ளி எது தெரியுமா? அந்த பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், ல மஸ்ஜிதுன் உஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் நீங்கள் செல்வதற்கு மிகவும் தகுதியானது. அங்குதான் நீங்க போகணும். அப்போ ஒரு பள்ளிவாசல் என்றாலே அது இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்படுபவையாக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதை நோக்கமாக கொண்டு, அல்லாஹ்வின் அச்சத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதை, அல்லாஹ்வின் அச்சத்தை மக்களிடையே வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுபவையாகத்தான் ஒரு இறையல்லம் இருக்க வேண்டும். இறையல்லமும் இறையச்சமும் ஒன்றுக்கொன்று நெருக்கமானவை. பள்ளிவாசல்கள் நமக்கு இறையச்சத்தை போதிக்கின்றது. பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய இருப்பை நமக்கு நினைவூட்டுகிறது, அல்லாஹ்வினுடைய பயத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. அப்படிப்பட்டவையாகத்தான் பள்ளிவாசல்கள் விளங்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பல பள்ளிவாசல்களுடைய நிலை என்ன? அல்லாஹ்வை பற்றி அங்கே பேச்சு இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தண்டனைகள் குறித்து மக்களுக்கு அச்சமூட்டப்படுகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முழுமையான வாழ்வியல் வழிகாட்டுதலை கற்றுத்தந்தார்களோ அது மக்களுக்கு பள்ளிவாசல்களிலே போதிக்கப்படுகிறதா? அப்படி போதிக்கப்படுகிற பள்ளிவாசல்கள் சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கிறது. அதிகமான எண்ணிக்கையில் உள்ள பள்ளிவாசல்கள் மக்களுக்கு கதைகளை போதிக்கிறது, கப்சாக்களையும் கற்பனை கதைகளை மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார்கள் முன்னோர்கள் என்று ஆண்டாண்டு காலமாக பன்னெடுங்காலமாக வாழ்ந்து மறைந்த பெரியார்களை பற்றி, அவர்களின் புராணங்களை பற்றி பேசிய பள்ளிவாசல்களின் புனிதத்தை பால்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல் நாங்கள் அல்லாஹ் புகழப்படணும், அல்லாஹ் துதிக்கப்படணும், அல்லாஹ்வுடைய புகழ் ஓங்கும் வகையில், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொற்கள் அங்கே மிகைத்து காணப்படக்கூடிய வகையில் பள்ளிவாசல்கள் செயல்பட வேண்டும். இறையச்சத்தை மக்களுக்கு ஊட்டக்கூடியவையாக பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும். அதனையும் நாம் நம்முடைய நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிடையே இறையச்சம் இருப்பதற்குண்டான நாம் உண்மையிலேயே அல்லாஹ் பயந்து நடக்கிறோமா? அதை உரசி பார்ப்பதற்கு மிக முக்கியமான அளவுகோலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கூட்டத்தில் இருக்கும்போது நாம் எப்படி அல்லாஹ்வை பயப்படுறோமோ அது மாதிரி தனிமையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை பயப்படுறோமா? இதை பார்க்கணுங்கிறாங்க. இதை கவனிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று பொருள். தனிமையிலிருந்து அல்லாஹ்வை பயப்படணும். கூட்டத்தில் இருக்கும்போது அல்லாஹ்வை பயப்படுறோம்ல, கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கும்போது தொழுகிறோம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம். தனித்து விடப்படும் பொழுது நாம் எப்படி செயல்படுறோம்? அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்கிற அந்த உணர்வை பெற்று அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை சீராக்கி கொள்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் குறிப்பிட்ட 7 வகையினருக்கு பிரம்மாண்டமான அரிஷ் என்கிற இறைவனினுடைய சிம்மாசனத்தின் நிழலை 7 வகையினருக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அதுல ஒரு வகையினர் யார்? ரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, எந்த மனிதர் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை எண்ணி பார்த்து கண்ணீர் வடிக்கின்றாரோ அவருக்கு நாளை மறுமை நாளில் அரிஷுடைய நிழல் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது இறையச்சத்தின் அடையாளம். அந்த நபரை அல்லாஹ் தேர்வு செய்வதற்கு என்ன காரணம்? மறுமை நாளில் சூரியன் தலைக்கு அருகாமையில் இருக்கின்ற பொழுது, அனைவரும் வியர்வையில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது 7 வகையினரை மாத்திரம் அல்லாஹ் தேர்வு செய்து தன்னுடைய அரிஷ் என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் நிழலை கொடுக்கிறான்னா என்ன காரணம்? அந்த அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அந்த அமல்கள் தனக்காக செய்யப்படுபவை என்று உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறான். அதுல ஒரு வகையினராக நபிகள் நாயகம் சொன்னாங்க, தனிமையில் உட்கார்ந்து இருக்கிறார், அல்லாஹ் நினைச்சு பார்க்கிறார், அல்லாஹுடைய தண்டனையை நினைத்து பார்க்கிறார், அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்தில் இருத்தியவராக கண்ணீர் வடிக்கிறார் என்று சொன்னால் அந்த கண்ணீருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு நாளை மறுமை நாளில் அரிஷுடைய நிழல் உனக்கு கன்ஃபார்ம், உனக்கு உண்டு. நபிகள் நாயகம் அப்படித்தான் இருந்தார்கள். நபிகள் நாயகத்தால் உருவாக்கப்பட்ட நபித்தோழர்களில் பலர் அவ்வாறு இருந்தார்கள். நாம் அவ்வாறு இருக்கிறோமா? தனிமையில் இருக்கின்ற பொழுது குர்ஆனை எடுத்து புரட்டி படிக்கின்றோமா? தனிமையில் இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் அல்லாஹ்வை பற்றி சொன்ன செய்திகளை எடுத்து படிக்கின்றோமா? அதன் வெளிப்பாடாக இறைவனிடத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் முறையிட்டு அழுது கண்ணீர் வடித்தவராக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கோரி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அது இறையச்சத்தின் வெளிப்பாடு. ஒருவர் தனிமையில் இருக்கிறார்,
அல்லாஹ்வை எண்ணி பார்க்கிறார். குடும்பத்தை நினைத்து பார்த்து அல்ல, பெற்றோரை நினைத்து பார்த்து அல்ல, நண்பர்களை நினைத்து பார்த்து அல்ல, இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை எண்ணி பார்த்து அல்ல, அல்லாஹ்வை எண்ணி பார்த்து கண்ணீர் வடித்தால் அது இறையச்சத்தின் அடையாளம். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்திருக்கிறது. ஆகையினால் அல்லாஹ்வை எண்ணி பார்த்து அழுகிறார், அல்லாஹ்வை எண்ணி பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். மறுமையில் அல்லாஹ் எங்கே நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவானோ என்று இறை பயத்தால் அழுகிறார். இறை பயத்தால் அழுகின்ற பொழுது அல்லாஹ் அவரை இறைச்சவாதியாக ஏற்றுக்கொள்கிறார். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு சம்பவத்தையும் நமக்கு எடுத்து சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் உரையாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், லா அரிஃபன்ன அக்வாம மின் உம்மத்தி, என் சமுதாயத்திலிருந்து சில பேரை நான் நன்கு அறிவேன். அவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். திகாமா என்கிற மலையளவு நன்மைகளை கொண்டு வருவார்கள், தொழுகையை கொண்டு வருவார்கள், நோன்பை கொண்டு வருவார்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, என் சமுதாயத்திலிருந்து, ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத்திலிருந்து சொல்றாங்க. நபிகள் நாயகத்தின் உம்மத்திலிருந்து சில பேர் மறுமை நாளில் தொழுகையோடு நோன்போடு ஏனைய நல்லறங்களோடு வருவார்கள். எந்த அளவிற்கு தொழுகை அவரிடத்தில் நிறைந்திருக்குமாம், திகாமா என்கிற மலையளவு, அது ஒரு பெரிய மலை, மலை அளவுக்கு எப்படி உகது மலை அளவு என்று சொல்கிறோமோ அதுபோல் திகாமா என்கிற மலை அளவுக்கு அவர் நன்மைகளை சுமந்து வருவார். ஆனால் ஃபயஜஅலஹுல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, அனைத்து நல்லறங்களையும் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஊதி தள்ளி விடுவான் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு நன்மைகளோடு வருவார், அல்லாஹ்விட்ட வருவார். அல்லாஹ் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்ளாமல் பூ என்று ஊதி தள்ளி விடுவானாம். எதனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அனைத்தையும் அல்லாஹ் ஊதி தள்ளி விடுவான் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார். சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஹாபு வ ஹசிரு, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள், அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். மன்ஹும் யா ரசூலுல்லாஹ், அவங்க யார், அவங்க எவ்வளோ பெரிய நஷ்டம். உலகத்தில் அவ்வளவு தொழுகைகளை தொழுதும் அந்த தொழுகையில் ஒன்றை கூட அல்லாஹ் ஏற்கவில்லை என்றால் எவ்வளோ பெரிய நஷ்டம். அவ்வளவு பொருளாதாரத்தை தான தர்மங்கள் செய்தும் ஜக்காத்து கொடுத்தும் அந்த பொருளாதார செலவினங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எத்தகைய பெரும் நஷ்டம். யார் அந்த நஷ்டவாளிகள்? சிஃபுஹும் லனா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யார் என்று எங்களுக்கு சொல்லுங்க, யார் அவங்க, எப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு சொல்லுங்க, விளக்கித்தாங்கன்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அவர்கள் உங்கள் சகோதரர்கள், உங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் தான். ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறார்கள். என் உம்மத்து உங்களிலிருந்து தான் வருவாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஏராளமான நற்காரியங்களை செய்திருந்தாலும் சரி, இதா ஹலவ் பி மஹாரிமில்லாஹி, அல்லாஹ் ஹராமாக்கிய காரியத்தோடு அவர்கள் தனித்து விடப்பட்டால் இன்தஹகுஹா, அந்த ஹராமான காரியத்தை செய்து விடுவார்கள். அல்லாஹ் புனிதமாக்கியவற்றை கீறி கிழித்து விடுவார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? கூட்டத்தோடு இருக்கும்போது அல்லாஹுவை பயந்தான், கூட்டத்தோடு இருக்கும்போது தொழுதான், கூட்டத்தோடு இருக்கும் பொழுது உம்ரா செய்தான், ஹஜ்ஜி செய்தான், ஏனைய வணக்க வழிபாடுகளை செய்தான். தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹுடைய அச்சம் அவனுடைய உள்ளத்தில் துளியும் இல்லை, அல்லாஹினுடைய பயம் அவனுடைய உள்ளத்தில் கொஞ்சமும் இல்லை. ஆதலால் தான் தனித்து விடப்படும் பொழுது ஹராமான காரியங்களை செய்யும் வாய்ப்பு வழங்கப்பட்டு அவன் தனித்து விடப்பட்டால் அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பான், உண்மையிலே என்ன பயப்படுறானா, என் பயத்தினால தான் இவன் தவறு செய்யாமல் இருக்கிறானா, அல்லது ஊரு உலகத்துக்காக இந்த தவறை செய்யாமல் இருக்கிறானா, என் பயத்திற்காகத்தான் இவன் இந்த நற்காரியத்தில் ஈடுபடுகிறானா, அல்லது பேரு புகழுக்காக இந்த நற்காரியத்தில் ஈடுபடுகிறானா, எனக்காக செய்கிறானா என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலும் சோதிப்பான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ வல யப்லுவன்னக்குமுல்லாஹு பிஷைஇம் மினஸ் ஸைதி தனாலுஹு ஐதீக்கும் வ ரிமாஹுக்கும். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் உங்களை சோதிப்பான். எப்படி சோதிப்பான்? வேட்டை பிராணிகளை அனுப்பி அல்லாஹ் உங்களை சோதிப்பான். இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு செல்கிறார்கள் அல்லவா, ஹஜ்ஜு உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு தடுக்கப்படுகிறது. அதில் வேட்டையாடுதலும் தடுக்கப்படுகிறது. வேட்டையாடக்கூடாது. அந்த காலத்தில் வேட்டையாடினார்கள். கடலில் போய் மீனை வேட்டையாடுவாங்க, காட்டில் போய் ஏனைய பிராணிகளை வேட்டையாடுவார்கள், அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவுகளை வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் வேட்டையாடுதல் இருந்தது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இஹ்ராம் அணிஞ்சு வர்றீங்கல்ல, இந்த நிலையில் வேட்டையாடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். எப்படி சோதிப்பான்? வேட்டை பிராணிகளை பக்கத்தில் அனுப்பி அல்லாஹ் உங்களை சோதிப்பான். எஹ்ராமில் இருப்பார், ஏனைய நேரம் வேட்டையாடுறதுக்குன்னு போய் தேடி தேடின்னு பார்ப்பார், கையில் எந்த பிராணியும் அகப்படாது. எஹ்ராமில் இருக்கும்போது அல்லாஹ் சோதிப்பானா, வேட்டை பிராணியும் உன் பக்கத்துக்கு அனுப்புவேன். தனாலுஹு ஐதீக்கும், உன்னுடைய கையால் அந்த பிராணியை பிடித்து விட முடியும், அந்த அளவுக்கு பக்கத்தில் நான் அனுப்புவேன். ஒரு இமாஹுக்கும், உங்கள் அம்புகளால் மிக எளிதாக குறிவைத்து விட முடியும், அந்த அளவுக்கு நான் பக்கத்தில் அனுப்புவேன்.
எதற்காக வேண்டி பக்கத்தில் அனுப்பி சோதிக்கிறேன் தெரியுமா? உண்மையில நீ என்ன பயப்படுறியா அதை அறிந்து கொள்வதற்காக. உண்மையிலேயே என்ன பயந்துதான் இவன் எஹ்ராம் அணிஞ்சிருக்கலானா? நான் சொன்னதையெல்லாம் கேட்பானா? நான் வேட்டை பிராணியை வேட்டையாடக்கூடாதுன்னு சொன்னேனே, அதை கேட்கிறானான்னு பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு பிராணி அல்ல பக்கத்தில் அனுப்பி வைப்பான். பக்கத்தில் அனுப்பி வைக்கும் பொழுது என்ன ஒரு சூழல் ஏற்படும்? இவ்வளோ பக்கத்தில் இருக்கு, வேட்டையாடினா என்ன, ஊர் உலகத்தில் யார் நம்மை பார்க்கிறார்கள், யார் கவனிக்கிறார்கள், இந்த எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டு அல்லாஹ் தடுத்த காரியத்தில் வீழ்ந்து விடுவான். அப்ப அல்லாஹ் எப்போதுமே நம்முடைய இறையச்சத்தை சோதித்து பார்ப்பதற்கு தவறுகள் செய்வதற்குண்டான சந்தர்ப்பங்களை உருவாக்குவான். குறிப்பாக தனிமையில் இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் எவன் ஒருவன் அல்லாஹுடைய அச்சத்தினால் அந்த தவறிலிருந்து விலகி நிற்கிறார்களோ அவரை அல்லாஹ் இறையச்சவாதியாக ஏற்றுக்கொள்கிறான். நீ உண்மையிலே என்ன பயப்படுற? தனிமையில் இருக்கும் பொழுதும் தொழுதாய் அல்லவா? யாரும் உன்னை பார்க்கவில்லை, கவனிக்கவில்லை, நீயாக எழுந்தாய், தொழுதாய், எனக்காகத்தான் செய்தாய். தனிமையில் இருக்கின்ற பொழுதும் என்னை எண்ணி பார்த்தாய் அல்லவா? தனிமையில் இருக்கின்ற பொழுதும் குர்ஆன் எடுத்து ஓதினாய் அல்லவா? தனிமையில் இருக்கின்ற பொழுதும் பாவமான காரியங்களிலிருந்து விலகி இருந்தாய் அல்லவா? என் முகத்திற்காகவே நீ செயல்படுகிறாய், அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இப்படிப்பட்ட இறையச்சத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும். இறையச்சத்திற்கு மாற்றமாக சில பொழுதுகளில் மூமினான அடியார்கள் கூட தவறிழைப்பார்கள், பாவங்களில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் அமைந்துவிடும். அப்படிப்பட்ட நேரம் வருகின்ற பொழுது இரண்டு விஷயத்தை அல்லாஹ் முன் வைக்கிறான், மூமின்களுக்கு கூடிய அடையாளமாக சொல்கிறான். ஒன்று என்ன? இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன். உண்மையான இறையச்சவாதிகள் ஷைத்தானின் தீண்டுதலை அவர்கள் உணர்ந்தால், ஒரு தவறு செய்து விட்டால், ஷைத்தான் நம்மளை தீண்டிட்டான், ஷைத்தான் நம்மளை திசை திருப்பி விட்டான் என்பதை உணர்ந்தால் ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன், உடனடியாக அல்லாஹ்வை எண்ணி பார்த்து விழிப்படைந்து விடுவார்கள். ஆஹா, தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துடும். தப்பு செஞ்சுட்டா அந்த தவறில் லயித்திருக்க மாட்டார்கள், அந்த தவறை ரசித்து கொண்டிருக்க மாட்டார்கள், அந்த தவறிலேயே நீடித்திருக்க மாட்டார்கள். தப்பு பண்ணிட்டோமே, உடனே அல்லாஹ் அவங்களுக்கு நினைவு வந்துடும். அல்லாஹ்வுடைய நினைவு வந்தவர்களாக விழிப்படைந்து விடுவார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது என்ன? தாங்கள் செய்த தவறுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட மிகச்சிறந்த அடியார், மிகச்சிறந்த இறை தூதர், முதல் மனிதர். தவறு செய்தார். தவறு செய்ததோடு அந்த தவறை அவர் சரிகாணவில்லை, தவறில் நீடித்திருக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பிரார்த்தனை செய்தார். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். இறைவா, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், தவறளித்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால், உன்னுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளி என்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார். இது இறையச்சத்தின் அடையாளம். அப்ப நாம் பல நேரங்களில் அறிந்தோ அறியாமலோ சில தவறுகளை செய்து விடுகின்ற பொழுது அதனை உடனடியாக உணர்ந்து கொண்டவர்களாக அல்லாஹ்வை எண்ணி பார்த்து அதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்பவர்களாக மாற வேண்டும். அதுவும் இறையச்சத்தின் அடையாளம். இறையச்சத்தை பெறுவதற்குண்டான, இறையச்ச உணர்வை தக்க வைப்பதற்குண்டான ஒரு ஸ்தலம் தான் பள்ளிவாசல். பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும். ஒரு முஸ்லிம் எந்த அளவிற்கு பள்ளிவாசலோடு தொடர்பை அதிகப்படுத்துகிறானோ அந்த அளவிற்கு அவன் அல்லாஹ்வின்பால் நெருக்கம் பெறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலோடு அதிக தொடர்பை கொண்டிருந்தவர்கள். தம்முடைய மரண தருவாய் வரையிலையும் பள்ளிவாசலோடு தொடர்பை தக்க வைத்துக் கொண்டவர்கள். அந்த அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகளை நாம் சரிப்படுத்திக் கொள்வோமா என்று கேட்டு என்னுடைய முறையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.